அண்ணாமலை பாஜகவுடைய முகமா பார்க்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நிற்கணும், நிற்காத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அண்ணாமலை அது எல்லோருமே தெரியுங்கண்ணா, எல்லா தொண்டர்களுக்குமே தெரியும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா சண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட முடியாதுங்கண்ணா. ஒரு தேர்தலுக்கு ஒரு சண்டை தான் போட முடியும். இந்த தேர்தலுக்கு என்னுடைய சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சாரம் மூலமாகத்தான். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு சிறு வருத்தம் இருந்தது. நம்மை நம்பி நிறைய வேட்பாளர்களை நம்ம போட்டி போட வச்சோம். உதாரணத்துக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அண்ணங்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், அண்ணா நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படி. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சுயேட்சை நின்றாங்க. அவருக்கே நம்ம கேம்பெயினிங் அப்படிங்கிறது அரை மணி நேரம் தான் போக முடியும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அன்னைக்கு போட்டியாளராக இருந்தாங்க, ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கும் நம்ம 1 மணி நேரம் தான் போனோம். அன்னைக்கு ஒரு பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு. எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தாமரை 23 இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர்த்த நாம ரெக்வஸ்ட் பண்ணி நிக்க வச்சோம். ஸோ அந்த மனக்குறை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. காலம் இருக்கிறது, காட்சிகள் மாறத்தான் போகுது, நிறைய தேர்தல் வரத்தான் போகுது. அன்னைக்கு நம்ம போட்டி போட்டுக்கலாம். அதனால் நம்மோடு அன்போடு இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகள் எடுத்து சொல்லணும், அதற்கு வலிமையாக நம்ம பேசணும். அது இன்னைக்கு என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்றேன்னாங்க, கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாமல் இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேலே போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல நீங்க கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்யறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யும் சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்ல உங்களை சந்திச்சதாக கூட பார்க்கிறேன். ஸோ நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ.